அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவளாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம உயிரோடு வாழ்கிற வரையும் நமக்கு சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் கவலை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதை யாரோடையாவது நம்ம பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறது தான் மனுஷனோட இயல்பு. அந்த பகிர்வுக்கும் ஆறுதலுக்கும் ஆதரவுக்கும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய அருட்கொடை எது? உறவுகள்னு சொல்லுவோம். தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஏன் நம்ம வளர்த்த பிள்ளைகளாக கூட இருக்கலாம். இவங்க தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட சந்தோஷத்துக்கும் நம்ம சிரிப்புக்கும் நம்மளோட கண்ணீருக்கும் காரணமாக இருக்காங்க. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இவங்க என் கூட இருந்தால் போதும், நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க நமக்கு முக்கியமான ஒரு உறுதுணையாக இருக்காங்க. இப்படி நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த சொந்தம், இந்த உறவு எல்லாமே ஒரு நாள் பயனளிக்காமல் போகும். நம்மளை பார்த்து பயந்து ஓடுன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா? ஆமாம், ஓடும். ஒரு நாள் வரும், அந்த தினத்தில் எந்த ஒரு உறவும் நமக்கு பயன் தராது, எந்த ஒரு சொந்தமும் நம்மளை காப்பாற்றாது. இதை தான் அல்லாஹ் தன்னோட திருமறையில் சொல்லி காமிக்கிறான். அந்த சப்தம் ஏற்படும் அந்த நாளில் மனிதன் தனது சகோதரனையும் தனது தாயையும் தந்தையையும் மனைவியையும் ஏன் தனது பிள்ளைகளையும் விட்டு ஓடுவான்னு சொல்கிறான். யோசித்து பார்க்கணும். யாரை உயிருக்கு உயிராக நினச்சோமோ, யாருக்காக நம்ம வாழ்க்கையே அர்ப்பணித்தோமோ, எனக்குன்னு வாழ்க்கையில் பெருசாக எதுவுமே இல்லை, இவங்க தான் என் வாழ்க்கையேன்னு யாரை நம்ம சொல்லி சந்தோஷப்பட்டோமோ அந்த உறவுகள் அன்றைய தினத்தில் நம்மளை பார்த்து ஓடுன்னு அல்லாஹ் சொல்கிறோம். அதுவும் ஒரு சாதாரண ஓட்டம் கிடையாது, பயந்து ஓடக்கூடிய ஒரு ஓட்டம். என்னை நான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தனக்கு என்ன ஆகும், தான் என்ன நிலைமையில் இருக்குன்னு தன்னை பற்றி மட்டும் யோசித்து ஓடக்கூடிய ஒரு ஓட்டம். அந்த நாளில் சகோதரனோட துணை இருக்காது, தாயோட பாதுகாப்பு இருக்காது, தந்தையோட ஆதரவு இருக்காது, மனைவியோட ஆறுதல் இருக்காது, பிள்ளைகளோட பலன் இருக்காது. அன்னைக்கு மனுஷன் தனி மனுஷன். அவனுக்கு உயிருக்கு உயிராக நினச்ச எந்த உறவும் அன்னைக்கு அவனுக்கு பயன் கொடுக்காது. எந்த மனைவிக்காக ஒரு கணவன் அல்லாவையும் அவனுடைய தூதரும் விரும்பாத ஒரு செயலை செஞ்சானோ அந்த மனைவி அன்றைய தினம் அவனை காப்பாற்ற மாட்டான். எந்த தாய் தந்தை சொன்னதை கேட்டு வரதட்சணை வாங்கி திருமணம் செய்தேன்னு சொல்கிறானோ அந்த தாய் தந்தை அன்னைக்கு அவனை விட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா அன்றைய தினம் எந்த உறவும் பார்க்கப்படாது, நியாயம் மட்டும்தான் பார்க்கப்படும். உறவுக்காக செய்த பாவத்தை உறவு சுமக்க போகிறதில்ல, நம்ம மட்டும்தான் சுமக்க போகிறோம். இதையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவனோட குரானில் ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்கான். எந்த ஒரு ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவின் சுமையை சுமக்காதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்படின்னா அந்த நாளில் உறவுகள் பயன் தராதுன்னா எது நமக்கு பயன் தரும்? அன்றைய தினம் நம்மளோட உறவு நமக்காக பேசாது, நம்முடைய அமல்கள் மட்டும்தான் நமக்காக பேசும். நம்மக்கிட்ட கேள்வி கேட்க போகிறது மனுஷங்க கிடையாது, நம்மை படைத்த இறைவன் தான் அன்னைக்கு நம்மளுக்கு கேள்வி கேட்க போகிறான். நமக்காக தீர்ப்பை சொல்ல போகிறது சொந்தம் கிடையாது, நம்மளுடைய இறைவன் தான் அன்னைக்கு தீர்ப்பு சொல்ல போகிறான். அப்படின்னா இந்த உலகத்தில் நமக்கு மிக முக்கியமான உறவு எது? அல்லாஹ்வுடனான உறவு தான் அன்னைக்கு நம்மளை காப்பாற்றும். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதான் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. யார் அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக வெறுத்து அல்லாஹ்வுக்காக கொடுத்து அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் இருக்கிறாரோ அவருடைய ஈமான் நிறைவு பெற்று விட்டதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் சாதாரண மனுஷங்களோட உறவு பயன் தராதுன்னு தான் பார்த்தோம். இப்போது அந்த மனுஷங்களை விட சிறந்தவர்கள், அதாவது அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மக்களை வழி நடத்துறதுக்காக நமக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள், உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்கள், அவங்களாவே இருந்தாலும் இறை தூதர்களோட உறவுங்கிறதுக்காக அவங்களுக்கு மறுமையில் வெற்றி கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் குரானில் அல்லாஹ் ஒரு ஆழமான ஒரு உதாரணத்தை சொல்கிறான். என்ன உதாரணம் தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர்கள் தான், சிறந்த மனிதர்கள் தான். ஆனால் அவர்களுடைய மனைவிமார்கள் மார்க்கத்துக்கு முரணாக நடந்தார்கள். அப்படிங்கும்போது இறை தூதரோட மனைவி, அதனால் இவங்க மறுமையில் வெற்றி பெறுவார்களான்னு கேட்டோம்னா கிடையாது, அவங்களுக்கு மறுமையில் வெற்றி கிடையாது. அல்லாஹ் தன்னோட வசனத்தில் என்ன சொல்கிறான்? நூஹின் மனைவியையும் லூத்தின் மனைவியையும் அல்லாஹ் யாருக்கு உதாரணமாக சொல்கிறான்னா மறுப்போருக்கு உதாரணமாக சொல்கிறான். இவங்க அவங்களுடைய கணவர்களுக்கு துரோகம் செய்கிறாங்க. இவர்களை நோக்கி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நரகத்தில் நுழைவோருடன் நீங்களும் நுழையுங்கள்னு சொல்கிறான். இப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், நபிமார்களோட மனைவிக்கே இப்படி ஒரு நிலை,
நபிமார்களோட மனைவின்னு அல்லாஹ் அவங்கள வந்துட்டு தீர்ப்பை மாற்றி சொல்ல போகிறது கிடையாது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு நேர்மையான தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பாக தான் அந்நாளில் இருக்கும். மனுஷங்களோட உறவாக இருந்தாலும் சரி, தூதர்களோட உறவாக இருந்தாலும் சரி, அந்நாளில் அளவுகோல் ஒன்று தான். இன்னும் அல்லாஹ்வுடைய நெருங்கிய தோழர், அல்லாஹ்வுடைய கலீல் என்று சொல்லப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கும் அந்நாளில் இதே நிலை தான். இதை தான் அல்லாஹ் தன்னோட குரானில் என்ன சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையை நோக்கி என்ன சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக என்னால் என்ன பண்ண முடியாது, எதையும் அவனுடைய வேதனையை உங்ககிட்டேருந்து தடுக்கிறதுக்கு எந்த சக்தியும் என்கிட்ட கிடையாது. ஆனால் உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன், மன்னிப்பு கேட்குறேன். நான் அல்லாஹ்கிட்ட உங்களுக்காக மன்னிப்பு கேட்குறேன். அது மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறான். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற எல்லா உறவுமே அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடை தான். எந்த உறவையும் நாம் இங்கே உருவாக்கவும் முடியாது. ஆனால் இந்த உறவு சில நேரத்தில் இஸ்லாத்துக்கு மாறான செயல்களை நம்மளை செய்ய தூண்டும், இஸ்லாத்துக்கு முரணான பாதைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போக செய்யும். அப்படி ஒரு நிலை வரும்போது நம்ம யாரை முன்னிலைப்படுத்தணும்னா அல்லாஹ்வை தான் முன்னிலைப்படுத்தணும். ஏன்னா உறவுகளை கொடுத்தவனும் அவன்தான், மறுமையில் தீர்ப்பு வழங்க போகிறதும் அவன்தான். அதனால் வாழ்க்கையில் உறவுகள் இருக்கட்டும், குடும்பம் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும், ஆனால் எல்லாத்துக்கும் மேலே எது இருக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளை தான் இருக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உறவுகளெல்லாம் விட்டுட்டு தனியாக போய் உறவுகள் இருக்கக்கூடாது, அல்லாஹ் மட்டும்தான் இருக்கணும், அல்லாஹ்வை மட்டும் நினச்சிட்டு வாழுன்னு இஸ்லாம் நமக்கு சொல்லலை. இஸ்லாம் என்ன சொல்லுது, உறவோடு வாழுங்கள், குடும்பத்தோடு வாழுங்கள், ஆனால் அல்லாஹ்வை மறக்காமல் வாழுங்கள்னு சொல்லுது. இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் அதை நமக்கு கொடுத்தது இந்த அல்லாஹ் தான். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு சோதனை வந்தாலும் அதை நமக்கு கொடுக்கறது இந்த அல்லாஹ் தான். அந்த சோதனையிலிருந்து வெளிவரதுக்கான வழியை நமக்கு கொடுக்கறதும் அல்லாஹ் தான். இதுலேருந்து என்ன தெரியுது, அல்லாஹ்வை நினைத்து வாழ்ந்தால் மட்டும்தான் அந்நாளில் நமக்கு வெற்றி. இன்ஷா அல்லாஹ் அந்நாளில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்தவளாக எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.